ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம உலக சேம பிரயாசிக்கை இந்த புத்தகத்தை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது சுவாமி சிவானந்த பரமஹம்சனுடைய தத்துவ சொற்பொழிவினுடைய சுருக்கம். இன்றைக்கு முதல்ல ஈஸ்வர தத்துவம் என்ற பகுதியை பார்க்கலாம். பொதுவாக ஈஸ்வர தத்துவம் என்றால் என்ன, இதை பற்றி இந்த உலகத்துல பேசாதவரோ இதை பற்றி கேள்விப்படாதவர்களோ இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது ஆனா உண்மையில ஈஸ்வரன் யார், அவர் எந்த நிலையில இருக்கிறார், இதை பற்றி பெரும்பாலானோருக்கு யாருக்கும் தெரியாதது. ஆனால் ஈஸ்வர பூஜை என்ற பெயர்ல பலரும் பல விதத்துல பூஜை யாகம் முதலிய சடங்குகளை செய்து கொண்டு பல முறையிலையும் வழிபட்டு வருகிறார்கள். ஆனால் உண்மையில ஈஸ்வரனை யார் என்று அறியாமலேயே அது எந்த விதத்துல நம்ம பூஜை செய்வது, ஆனால் பொதுவாக இதை அறியாமல் நடத்தும் இந்த பூஜைகளால ஏதாவது பயன் இருக்கிறதா? ஈஸ்வரனையோ ஈஸ்வர தத்துவத்தையோ அறியாமல் நம்ம பூஜை செய்தோம்னா நமக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது. ஒரு மாயையில் விளையக்கூடிய சொற்ப பலன்தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில அது கிடைக்கல. பொதுவாக யாருன்னா ஒருத்தர் அவர்ல எதனா ஒரு காரியம் ஆகணும்னா அவரை பற்றி நாம் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். அப்பதான் அந்த காரியத்தை நம்மளால நம்ம நினைச்சபடி நிறைவேற்றி கொள்ள முடியும். ஆனால் அந்த ஈஸ்வரனையே அடியாம கொஞ்சமே அதை பத்தி புரிஞ்சிக்காம நான் அடி பண்ணிஞ்சிட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில் நடத்தும் அந்த பூஜை புனஸ்காரங்கள் சடங்குகள் யாகங்கள் முதலில இந்த மாதிரி செய்வதால அது உண்மையான அது பலனை கிடைக்குமான்னா கிடைக்காது. அதன் மூலம் ஒரு ஆபத்தான் தான் நிகழ வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஈஸ்வர பூஜை என்ற முறையில நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி விரயம் செய்யும் போது அது ஜீவனை காப்பாற்றுதா? கிடையாது. ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக நசித்து நசித்து கடைசியில செத்து போகின்ற நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அப்ப இதுதான் நமக்கு ஆபத்தான நிலை என்று சொல்ல முடியும். அப்ப அவரை அறிந்து முழுமையாக நம்ம செயல்பட வேண்டும். பொதுவாக அந்த ஈஸ்வரனை அறிந்தால் நமக்கு என்ன பலன், அதால என்ன கிடைக்கும், ஈஸ்வரனை எதற்காக நம்ம வணங்க வேண்டும்? பொதுவாக கர்ம வினையாகிய அது உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த கர்ம வினை என்பது வேற, ஞானபீடா சொல்லக்கூடிய கர்ம வினை என்பது வேற. அந்த கர்ம வினையிலிருந்து விமோச்சனம், இதிலிருந்து விடை பெறுவதற்குத்தான் நமக்கு ஈஸ்வரனுடைய அந்த சேவை என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அதாவது இந்த ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயையான பொருட்களை மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. இதாலேயே அந்த ஜீவனுடைய அந்த சக்தியானது அந்த பொருளானது விரயமாகி நசித்து இந்த பந்தத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இதனாலேயே அந்த ஜீவன் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு செத்து போகின்ற அந்த நிலைக்கு அது தள்ளப்படுகிறது. அப்ப உண்மையான அந்த கர்ம வினையிலிருந்து அந்த கர்ம விமோச்சனம் என்பது என்ன? அது பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதுதான் கர்மம் விமோச்சனம். இதுல பாத்தீங்கன்னா கர்மம் என்பது தொழில் கிடையாதது, ஜீவசக்தியான அந்த வாயு தான் அதுதான் உயிர், நம்மளுடைய உயிர் சக்தி. அதுதான் இந்த உலக பந்தத்துல அது கட்டுப்பட்டு இருக்கின்றது. அதற்கான விடுதலை அதுக்குதான் அந்த ஜீவனுக்கு தான் அது தேவை.
அதுக்கோசம்தான் அந்த ஈசனை வணங்க வேண்டியுள்ள நிலைமை ஏற்படுது. எனவேதான் கர்ம விமோசனத்துக்காகத்தான் ஈஸ்வரனை வணங்க வேண்டணும். அதுக்குதான் அதை நாம் வணங்க வேண்டும். அப்படி வணங்குதல் என்றால் என்ன? பொதுவாக நாம் எல்லாருமே இந்த வெளி உலகமான இந்த மாயினுடைய பந்தத்துல உடன்பட்டிருக்கின்றோம். அதான் பற்று. ஆனா ஒரு பிணத்துக்கு அந்த மாதிரி பற்று இருக்கான்னு பார்த்தா கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அதுல உயிர் இல்லாததால, அந்த உயிரினுடைய சக்தி அது உள்ள கிடையாது. அப்ப உயிர் உள்ள போதுதான் அந்த பந்தம் என்பது அந்த ஜீவனுக்கு ஏற்படுகிறது. அந்த பந்தம் அது எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம் காணுகின்ற இந்த உலகம்தான். நாம் தூங்கும் போது உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை நமக்குள்ள கிடையாது. எப்போ அந்த ஜீவசக்தியான வாயு அது சலனப்பட்டு அது வெளியில் வியாபிக்க ஆரம்பிக்கும் போதோ தினசரி விழிக்கிறோம். அப்பதான் நம்ம இந்த உலகம் என்ற பந்தத்துல நம்ம மாட்டிக்கொள்கின்றோம். ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த ஜீவனுடைய இயல்பான நிலை நிர்முக்தன், சுதந்திரமானவன், நிர் அகங்காரம், அகங்காரம் இல்லாத நிலை. அந்த ஜீவனுக்கு முக்குணங்களும் மற்ற நிலைதான் அது. நிர்மோகி, எந்த விதமான குணங்களுக்கும் அவன் மோகப்படாதவன், எந்த விஷயத்திலையும் மோகம் இல்லாதவன். இந்த நிலையில தான் பொதுவா ஜீவனுடைய இயல்பான நிலை அது. பொதுவாக அந்த ஈசனுடைய குணம் அதுக்குதான் பார்த்தீங்கன்னா அகன்ய குணகணனாகவே இருக்கிறது. அகன்யம் பிளஸ் குணம் பிளஸ் கணன், அதாவது அகன்ய குணகணன். அகன்யம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா முடியாது, குணம் என்றால் உயிர், கணம் என்றால் கூட்டம், அதாவது எண்ண முடியாத விதத்தில் உயிர்களாக ஈஸ்வரன் அமைந்திருக்கின்றான். ஆனா பொதுவாக அந்த ஈசனுடைய தன்மை பாத்தீங்கன்னா அது வெவ்வேறு உடல்ல அந்த உயிரினுடைய தன்மை என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனா வெளியில பார்க்கறதுக்கு தான் அந்த உயிரினுடைய நிலை பார்த்தீங்கன்னா அந்த உடலினுடைய நிலைனா பல்வேறு விதமாக தெரிகிறது. அப்போ அனைத்து ஜீவராசிகளிலும் அதன் உள்ளில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் அதோட ஈஸ்வரனாக இருக்கின்ற ஒரு அம்சம் அது. ஆனா உடல்ல அது மாயையினுடைய விளைவாக அது வெவ்வேறு ரூபங்களாக அது நிறைந்து காணப்படுகிறது. அதுதான் அகன்யம் என்றால் எண்ண முடியாதது, குணம் என்றால் உயிர், கணம் என்றால் கூட்டம், எண்ண முடியாத அந்த உயிர்களின் கூட்டம் தான். அதனாலதான் ஈஸ்வரன் அமைந்திருக்கிறார். ஆனா உண்மையில அந்த உயிர் உள்ள போதெல்லாம் நமக்கு பந்தம் ஒண்ணு இருக்குதான்னா கிடையாது. நம்ம தூங்க சொல்ல நமக்கு பந்தம் எதுவும் கிடையாது. அப்ப நமக்கு உலகமும் கிடையாது. அந்த நேரம் உயிரினுடைய கதி நமக்குள்ள எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது உள்ளதான் நடக்குது, வெளியில நமக்குள்ள நடக்கிறது கிடையாது. அப்போ பந்தம் இல்லாமல் போய்விடுகிறது, அந்த உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ள நடக்கிறது. எப்போ அந்த உயிரினுடைய கதியானது உள்ள ஓடுகிறதோ அப்பதான் நமக்கு எந்த விதத்திலயும் அந்த பந்தம் கிடையாது. இது தூக்கத்துல தினசரி அனுபவத்துல நம்ம பார்க்கலாம். இதே விழிப்பு நிலையில நம்ம கொண்டு வர வேண்டும். அத்தகைய உள்ளுக்குள்ளேயே ஓடுகின்ற அந்த நிலையை நம்ம கொண்டு வரணும். அது எப்போ அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில பரவுதோ அப்ப அது இது என்ன பலவிதமான எண்ணங்களால அது உலகத்தை கட்டுகிறது. இது உலக பந்தம்னு சொல்லிட்டு இதைதான் நம்ம சொல்றது. இந்த உயிர் எப்போ உள்ள ஒடுங்குகிறதோ அப்பதான் நாம் மோட்சம் அடைந்தவர்கள் ஆகின்றோம். அப்ப உயிர் வெளியே பரவும் போது பந்தத்துக்கு கட்டுப்பட்டு இறப்பு என்ற நிலைக்கு நம்ம தள்ளப்படுகின்றோம். அது வெளியில பயணிக்கும் போது அப்ப உள்ள ஒடுங்குவது தான் உண்மையில மோட்சம் சொல்றது. இத பொதுவாக இந்த உலகத்துல மோட்சத்துக்காக ஈஸ்வர சேவை செய்யறோம் என்று பொதுவாக உலகத்துல சொல்றோம். ஆனா உண்மையாவ அந்த மாதிரி சேவை செய்யறோம் கிடையாது. மோட்சம் அடைந்தால்தான் ஈஸ்வரனுக்கு சேவை செய்ய முடியும். உண்மையில என்ன அந்த மோட்சம் என்ற நிலையில தான் அது அந்த ஜீவசக்தியான வாய் வெளியில வராது, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாவே இருக்கும். அப்பதான் அது உண்மையான ஈஸ்வர சேவை செய்கிறோம். எப்ப அது உலகம் என்கின்ற அவஸ்தையில நம்ம செயல்படுறோமோ
அப்போதெல்லாம் அந்த உயிரினுடைய சக்தி என்பது நமக்குள்ள அது விரயமாகி கொண்டு தான் இருக்கிறது. அப்ப ஈஸ்வரனை அந்த உயிரின் மூலம் உணரக்கூடிய அந்த உயிர் சக்தியே நம்ம காப்பாற்ற தெரியலனா அது எப்படி ஈஸ்வர சேவை ஆகாதது? அப்ப உண்மையில அந்த உயிர் இந்த உலகம் என்கின்ற அவஸ்தையிலிருந்து தான் அது விடுதலை ஆக வேண்டும். அப்ப உயிர் எதுல இருந்து விடுதலை ஆகும்னு பாத்தீங்கன்னா அது உலகத்தில் அந்த பந்தத்தில் இருந்து தான், உலகம் என்ற அந்த பந்தத்திலிருந்து தான் விடுதலை பெற்றால்தான் மாத்திரமே ஈஸ்வரனுக்கு நம்ம உண்மையான சேவை செய்ய முடியும். அப்ப அந்த பந்தத்தில் அகப்பட்டிருப்பதால் தான் நமக்குள்ள இருக்கின்ற உண்மையான அந்த தாய் தந்தை இந்த அறியக்கூடிய அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டால்தான் நமக்குள் இருக்கிற உண்மையான தாய் தந்தை யாரு நம்மளால அறிய முடியும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவசக்தி ஸ்வரூபம். அதுதான் தன்மை. அந்த தன்மையை தான் நம்ம பெற வேண்டும். ஆனா உண்மையில உலகத்தில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களைத்தான் நம்ம தாய் தந்தை என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் நமக்குள் நம்மை இயக்கக்கூடிய அந்த அடிப்படை சக்தி, அததான் நம்ம உண்மையில அறியணும். அந்த சிவசக்தி ஸ்வரூபம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையை தான் நம்ம அறியணும். ஆனா வெளியில இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு வெளியில உள்ள சொல்லிட்டு அந்த மாதிரி மாறி மாறி நமக்குள்ள நடக்கிறதாலதான் நம்ம வெளியில பந்தப்பட்டு இருக்கிறோம். அப்ப அதாலதான் நம்ம வெளியில இருக்கிறவள் தான் உண்மையான நம்ம ஜீவனை இயக்கக்கூடிய தாய் என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில அது கிடையாது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அந்த ஈஸ்வர தன்மையை, அந்த சிவசக்தி ஸ்வரூபத்தினுடைய தன்மையை நம்ம உணர்ந்து அது கூடயே தானாய் தன்மயமாக இருக்கும் போதுதான் நம்ம மோட்சம் என்ற அந்த நிலையை நம்ம அடைய முடியாதது. அந்த உண்மையில ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவரா அப்படின்ற பாத்தீங்கன்னா அது இல்லை என்று ஒரு ஆங்கிள் நம்ம சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அது வெளியில இருந்தால்தான் நம்ம வெளியில கும்பிடும் போது நமக்கு என்ன ஆகுது, அவருடைய சத்தம் நமக்கு கேட்க வேண்டாம். ஆனா வெளியில இருந்து ஏதாவது கேட்குதா? எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கேட்காததாலதான் உண்மையில ஈஸ்வரன் வெளியில கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்குள்ளதான் அந்த ஈஸ்வர தன்மை என்பது இருக்கிறது. இதனுடைய அறியாமையினால ஜீவசக்தியான அந்த ஈஸ்வரனுடைய அந்த சிவசக்தி ஸ்வரூபத்தினுடைய அந்த தன்மைய நம்ம விரயம் செய்து வெளியிலேயே ஒரு கல்லுலயோ மண்ணுலயோ ஒரு கோவில்லையோ வெளியில மரத்திலேயோ செடியிலையோ எங்கேயாவது ஈஸ்வரன் இருக்கிறா நம்ம தேடிட்டு இருக்கிறோம். உண்மையில அவரவர்கள் அனுபவத்துல உண்மையாக தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியை உணர வேண்டும் என்றால் அது தன்னைத்தான் பார்க்க வேண்டும். தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். தன்னைத்தான் அது உணர வேண்டும். ஆனா அதை விட்டுட்டு வெளியில ஈஸ்வரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியிலேயே பயணம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அது உண்மையில தனக்குள்ள உணர முடியலன்னா வெளியில எந்த விதத்துல அது உணர்வதற்கான அது வாய்ப்பும் கிடையாதது. அப்போ அதாலதான் ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் இல்லை. நம்மளுடைய அனுபவத்துல உண்மையான அனுபவத்துல பார்த்தோம்னா நம்ம ஜீவன்ல தான் அந்த ஈஸ்வரனை நம்ம உணர முடியும். வெளியில போயிட்டு அதை உணர முடியாதது. அதாலதான் அது வெளியில இல்லைன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் அதுதான். பகல்ல ஒரு சூரிய பிரகாசம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அப்ப வெளிச்சம் இல்லாத இடமே அந்த பகல்ல கிடையாது. ஆனா சூரியன் எங்க இருக்கு பார்த்தா சூரியன் ஒண்ணுதான், அது ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆனா உலகம் முழுவதும் அது பரவி இருக்கு. அப்ப சூரியனுடைய கதிர்கள் தான் அது பரவி இருக்கிறது. அப்போ அதெல்லாம் சூரியன் ஆகுமான உண்மையில கிடையாது. அதனுடைய கதிர்கள் தான் பதவி இருக்கு. உண்மையில அது சூரியன் கிடையாது. அப்ப சூரியன் ஒரு இடத்துல நின்று கொண்டுதான் அதன் கதிர்கள் இந்த உலகத்தை ஒளிமயமாக்குகிறது. இந்த விதம் இல்லாம இந்த உலகம் முழுவதும் பல சூரியன்களை கொண்டு நிறைந்திருக்கவில்லை. அப்போ இரவு நைட் டைம்ல ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வச்சுன்னா அதை சுற்றி இருட்டு நீங்கி வெளிச்சம்ன்றது பறந்து இருக்கிறத பாக்குறோம் அந்த தீபத்தை சுத்தி. அப்போ அப்படி பார்த்து காணப்படுவது எல்லாமே அந்த வெளிச்சம் தீபம் கிடையாது, தீபத்தினுடைய வெளிச்சம் தான் அப்போ தீபம் பரவி இருக்குமானால்
அங்கெல்லாம் எங்கெல்லாம் அந்த தீபத்தினுடைய ஒளி பரவி இருக்கலோ அங்கெல்லாம் தீபம் எரிந்து கொண்டிருக்கும். உண்மையில அப்படி கிடையாது. ஆனா சுற்றிலும் பார்த்திருப்பது அந்த நம்ம எது பார்க்கணும், தீபத்தின வெளிச்சத்தை தான் பார்க்கணும். இப்படி அந்த சைதன்ய பொருளான அந்த சூரியன், அக்னி முதலானவை எல்லாமே இந்த சக்தியினால, இந்த பிரகாசத்தினால அந்தக்காரம் நிவாரணம் செய்வதா, இருள் நீக்குவதாக நாம அந்த மாதிரி காணிட்டு இருக்கோம். நம்மளுடைய அறியாமையில இந்த விதம் இல்லாம உலகம் என்கின்ற ஒரு நிலை நமக்கு கிடையாது. நம்மளுடைய சக்தி அது நமக்குள்ளதான் இருக்குது. அந்த ஈஸ்வர தன்மை அது வெளியில வியாபிக்கிறதால பாத்தீங்கன்னா அதோட சக்தி தானே தவிர அது ஈஸ்வரன் கிடையாதது. அப்போ எப்படி ஒரு சூரியன் ஒரு இடத்துல இருக்கு, அது வெளிச்சம் தான் எல்லாத்துலயும் பரவி இருக்கு. சூரியன் ஆனா எங்கோ இடத்துல இருக்கு. அதே மாதிரிதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தன்மை, சிவசக்தியினுடைய தன்மை நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதனுடைய சக்தியை நம்ம விரயம் செய்துதான் நம்ம வெளியில பாக்குறதால அதுவே அது உண்மை என்பது அது கிடையாதது. அப்ப ஈஸ்வரன் ஒரு இடத்துல தான் இருக்கிறா. அப்ப இருதய கமலமாகிய அந்த இடத்துலதான் ஈஸ்வரன் என்பது இருக்கிறாரு. அதனுடைய நடுவில பிரம்ம ஜோதியாக, அதாவது அந்த இடத்துலதான் நமக்குள்ள, அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூர்வ மத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அது. ஆனா அதனுடைய தன்மையை நம்ம முழுமையாக அறியாமத்தான் அது வெளியில நம்ம வியாபிச்சு வியாபிச்சு அது வெளியில விட்டு விட்டு உண்மையான ஆனந்தம் வெளியில இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அறியாமையில தான் அதை விரயம் செய்து கொண்டு இருக்கோம். 5 புலன்கள் வழியாகிறது. உண்மையில அப்படி வெளியே விட்டு அந்த ஈஸ்வரனை உணர்ந்தவர்கள் யாருமே கிடையாதது. அப்ப அதனுடைய தன்மை என்பது நமக்குள்ளதான் இருக்கிறது. அப்ப அந்த ஈஸ்வரனுடைய தன்மை என்பது நமக்குள்ள இந்த ஈஸ்வர சர்வ பூதானாம். அப்போ அது இருதயத்துலதான் நமக்குள்ள அந்த ஈஸ்வரனுடைய தன்மை இருக்கிறது. நமக்குள்ளதான் அந்த நம்மளுடைய புருவ மத்தியமான ஈஸ்வரன் அந்த இடத்துல ஈஸ்வரன் நமக்குள்ள அது வசிக்கிறாரு. கூடவே பாத்தீங்கன்னா ஈஸ்வர மதம் என்பது உண்மையில எதுன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா கடவுள் என்றெல்லாம் பெயர் பொதுவா இருக்கு. சர்வ வியாபிக்கு இந்த பெயர்கள் எப்படி உண்டாதுன்னா, கடம் பிளஸ் உள் பிளஸ் அதுதான் கடவுள் சொல்றது. கடம் என்றால் நம்மளுடைய சிரசு அது. சிரசுனுள் இருக்கக்கூடிய அந்த உயிர் தான் அது. அப்ப அந்த உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்குள்ள அந்த உலகம் என்பது கிடையாது, ஈஸ்வரன் கிடையாது. அப்ப உயிர் உள்ள போது மட்டும்தான் நமக்குள்ள ஈஸ்வரன் என்ற ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ தேவோ ஜீவ சதா சிவ அந்த உயிர் ஈஸ்வரனுடைய அம்சம் ஆகிறது. அப்ப அந்த உயிரினுடைய உற்பத்தி ஈஸ்வரனிடத்தில் தான் அது அங்கிருந்துதான் உருவாச்சது. அப்ப ஈஸ்வரனிலிருந்து உற்பத்தியான அந்த உயிரே கீழே பரவி கிடைக்கிறது. அதுதான் கீழ் என்றால் அது உலகம் என்ற ஒரு அவஸ்தையில தான் அது நமக்குள்ள அது வெளியில அது பரவி இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பரவியாதான் இந்த உலகம் இந்த ஒரு நிலையே நமக்கு உற்பத்தி ஆகுது. அப்ப அது இது என்னும் பலவித விசாரங்கள் எண்ணங்களால கட்டப்பட்டு இந்த உயிரானது அது மாயினுடைய நிலையில அது உலகத்தில அது உண்மைத்தன்மைக்கு அது நேர் விபரீதமாகத்தான் நமக்குள்ள அது அது உலகம் என்ற நிலையில் அது பரவி கொண்டிருக்கிறது. அப்ப ஈஸ்வர தன்மை என்றதை உணர வேண்டும் என்றால் அது அந்த மாதிரி பரவி கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை அது பரவ விடாமல் அப்ப நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தும் போதுதான் அந்த ஈஸ்வர தன்மையை உணர முடியும். ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா நம்மளுடைய அந்த சக்தியை வெளியில பரவ விட்டுட்டு அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம நிலையில என்ன இருக்கிறோம், நம்மளுடைய ஈஸ்வரனை நம்ம காப்பாத்தல, நம்ம ஜீவனை நம்ம காப்பாத்தல, அதை வெளியில தான் நம்ம விட்டுட்டு இருக்கோம் ஆனா வெளியில விட்டுட்டே இருந்து நான் ஈஸ்வர மதம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப தன்னிலேயே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன தன்மையை தன்னில் தானே சாபித்து நிறுத்துவது தான் அது உண்மையான இது ஈஸ்வர மதம் பஞ்ச இந்திரியங்கள் வழியாகவும் சப்த ரூபமாகவும் இந்த உயிரானது வெளியே போய் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி அழிய விட்டுட்டே இருந்தா நம்ம உண்மையான ஈஸ்வர மதத்தவர் கிடையாதது. அப்போ அந்த ஈஸ்வரன் சப்தம் உற்பத்தி ஆகுது. அப்ப நம்மில் இருக்கும் அந்த ஈஸ்வரம் சப்த ரூபமாக வெளியே சென்று அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில நம்ம அந்த ஈஸ்வரத்தன்மை அழிவதை பத்தி நம்ம எந்த விதத்துல நம்ம சிந்திக்கிறது கிடையாதது. ஆனா உண்மையில தன்னில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை இப்படி நாசம் செய்பவர்களே உண்மையில ஈஸ்வர மதத்தவர் அவர்கள் கிடையாது, நிகீஸ்வரர்கள் அப்படிதான் அவர்களை சொல்ல முடியதும். அவர்கள் தான் உண்மையான நாத்திகர்கள்.
வெளியில ஈஸ்வரன் இருக்கு, தனக்குள்ள ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்றவங்க தான் உண்மையான நாத்திகர்களுக்கு. இப்படியாக நம்ம இந்த மாதிரி அந்த இன்று ஈஸ்வர மதத்தவர் என்று எண்ணுகின்ற எல்லோரும் உண்மையில நிரீஸ்வர மதத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா உண்மையில அந்த ஈஸ்வரனுடைய சக்தியை வெளியில வியாபிக்க விடாமல் தனக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தும் போதுதான் உண்மையில நம்ம ஈஸ்வர மதத்தவர் ஆகின்றோம் என்பதுதான் இந்த புத்தகத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான வெறுப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இப்போ பாலசுப்ரமணிய ஐயா நமக்கு தெரிவிச்சிட்டு இருந்த ஈஸ்வரன் சார்ந்த தத்துவங்களை நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம். அதில் ஈஸ்வர மதம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் சாமி தெளிவாக சொல்லியிருந்ததை இங்கே கவனிச்சிருந்தோம். நம்மளுடைய உயிர் தான் அங்கே ஈஸ்வர அம்சமாக இருக்குது. அந்த உயிர் தன்மையை நம்ம வெளியில போக விடாமல் அதை உள்ளிலே நிலைநிறுத்தும் போதாகவும் நம்ம அந்த ஈஸ்வரனை அறிய முடிகிறது. அந்த மாயை உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஈஸ்வரனை அறிவதுங்கிறது ரொம்பவும் பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா ஆயிடுது. அப்ப நமக்கு அந்த மாயை ஏற்படுத்தக்கூடிய அந்த பந்தங்கள், மாயினால் உண்டாக்கப்படக்கூடிய அந்த பந்தங்களை நாம இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால ஈஸ்வரனை கவனிக்கிறதுங்கிறது முடியாத காரியமாக இருக்குது. அதனால தான் அந்த பந்தங்கள் அற்ற நிலைமைக்கு போறதுக்கு சாமி வழிவகை சொல்றாரு. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். இங்க இருக்கக்கூடிய பந்தங்களை நமக்கு ரொம்ப பிரியமா அதை பற்றி பிடிச்சு வச்சிருக்கிறோம். அது தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம அந்த பந்தங்கள் நமக்கு என்ன பண்ணுதுங்கிறத நம்ம இது நாள் வரைக்கும் கவனிச்சு பார்க்கறதே கிடையாது. அந்த பந்தங்கள்னால நமக்கு என்னென்ன இழப்பு ஏற்படுதுங்கிறதையும் நம்ம இது வரைக்கும் யோசிச்சு பார்த்ததும் கிடையாது. ஏதோ நம்ம உறவுக்காரர்கள் மாதிரி, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மாதிரி, நம்ம மேல அதிகமான அக்கறை கொண்டவர்களை எப்படி நம்ம பார்த்துக்குவோமோ அந்த அளவுக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்களை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த பந்தங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா நாமளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட அதை நம்ம அவ்வளோ ஸ்திரமா பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இப்ப இந்த ஒரு டாபிக்கை சாமி இங்க பேசுறாரு. பந்துக்களும் சத்துருக்களும் அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் நம்மளுடைய உறவுக்காரங்க, யார் நம்ம மேல அக்கறை வச்சிருக்கிறவங்க, யார் நம்மளுடைய சத்துருக்கள், யார் நாம நசிஞ்சு போறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க, இது நமக்கு தெரியறது இல்லை. அதனாலேயே நாம செத்து போறதுக்கு ஒரு காரணமாகுது. எதெல்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த முக்கியமான காரியம் இல்லைன்னா நாம இருக்க மாட்டோம் நம்ம நினைக்கிறோமோ, அந்த காரியங்கள்னாலேயே தான் நம்ம செத்துட்டு இருக்கிறோம். அதனால தான் இங்க பந்துக்கள் அப்படிங்கிறவர் உண்மையாவே இங்க சத்துருக்களாக இருக்கிறாங்க. அதுக்கு சாமி இங்க ஒரு கதையை சொல்லியிருப்பார். வடக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல ஒரு முதியவர் வாழ்ந்துட்டு வர்றார். அவரோட சேர்ந்து ஒரு குட்டி, ஒரு நாய், குட்டி சொல்ல முடியாது, ஒரு நாயை அவர் வளர்த்துட்டு வர்றார். நாய்க்கு அப்பப்போ ஆகாரங்களை போட்டு அதை நல்லா கவனிச்சுட்டு வர்றார். யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் போனாலும் அந்த நாய் காட்டி கொடுத்துருது. தெரிஞ்சவங்க வந்தா வாலாட்டிட்டு அவங்கள வரவேற்கவும் செய்யுது. தெரியாதவங்க வந்தா அவங்களுக்கு குரல் எழுப்பி சப்தத்தை எழுப்பி அந்த முதியவரை அலர்ட் பண்ணவும் செய்யுது. அப்படி அந்த ராத்திரியும் பகலுமாக அது வாசல்ல இருந்து அந்த முதியவர் கொடுக்கக்கூடிய, தன்னுடைய எஜமானன் தனக்கு கொடுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டை அவ்வளோ அருமையா பாதுகாத்துட்டு இருக்குது. இப்ப அந்த முதியவருக்கு வெளியூர் செல்லணும்னு ஒரு ஆசை. எங்கேயாவது ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம்.
அதுக்காக கூட அவருடைய பந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டார். வாங்க எங்கேயாவது இந்த வெக்கேஷன் ஹாலிடேக்கு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நாயை தனியாக விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா இதுக்கு ஆகாரம் கொடுத்து ஆகணுமே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் ஒரு வண்டி பிடிக்கிறோம் இல்லையா, அதிலேயே இந்த நாயை ஏற்றிட்டு போயிடலாம். திரும்பி வரும்போது நாயையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். நீங்கள் தனியாக விட்டுட்டு போனால் அதுக்கு ஆகாரம் கொடுக்கறதுங்கிறது சிரமமாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த நாயையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக வேண்டிய சூழல் இருந்தது. அப்படி அந்த நாயானது, அந்த நாயும் அவங்க அந்த முதியவரோடு சேர்த்து ஒரு வெக்கேஷன் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறதுக்காக வேண்டி, ஒரு பிக்னிக்காக வேண்டி ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போக வேண்டியதாக. அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவித்து சந்தோஷம் அடைஞ்சு அவங்க திரும்பி வரும்போது எதிரில் ஒரு கொடிய மிருகம் ஒன்று தென்படுது. அது அந்த வண்டியை வழிமறித்து அங்கே இருக்கிறவங்களோட சண்டை போடவும் ஆரம்பிக்குது. வேற வழி தெரியாத மற்ற பந்துக்கள் எல்லாமே, அவருடைய சொந்தக்காரங்கள் எல்லாமே அவரவருடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்ததுனால ஆளாளுக்கு ஒவ்வொரு திசைகளில் விரைந்து ஓடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் முதியவராக இருந்ததுனால இவரால் அவ்வளோ வேகமாக ஓடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனால் இவருக்கும் அவருடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் பலம் இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணி அதுலேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறாரு. ஆனாலும் அந்த கொடிய மிருகம் பக்கத்தில் வந்துடுச்சு, தாக்கிறதுக்கு தயாராக ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அந்த நாய், தன்னுடைய எஜமானனுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாய், அது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடி போகாமல் தன்னுடைய எஜமானனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த கொடிய மிருகத்தோட சண்டை போட ஆரம்பிக்குது. அந்த கொடிய மிருகம் ஒரு புலியாக கூடவும் இருக்கலாம். ஸோ அதனுடைய பலம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அதனுடைய வேலையே சதா வேட்டையாடி மற்ற மிருகங்களோட சண்டை போட்டே நல்ல பழக்கம் இருக்குது. அதனால இந்த தாக்குதலுக்கு அது கொஞ்சம் கூட அது சிரமப்படுறது கிடையாது. ஆனால் இந்த நாய்க்கு அந்த மாதிரி கிடையாது. அது கிடைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு வெறும் சப்தத்தை மட்டுமே எழுப்பிட்டு தன்னுடைய பலத்தை காமிச்சிட்டு இருந்தது. இப்போ சண்டை போடணுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ அந்த புலியும் நாயும் சண்டை போடணும். ஆனால் அந்த நாய் தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தன்னுடைய எஜமானனுக்காக நின்று சண்டை போட ஆரம்பிக்குது. தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த புலியை அந்த எஜமானன்கிட்ட நெருங்க விடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ முக்கியத்துவத்தோடு அது சண்டை போட்டுட்டு இருக்குது. ஸோ அந்த விசுவாசம் அப்படிங்கிறது அங்கே நம்ம நாயைத்தான் உதாரணமாக சொல்லுவோம். ஒரு விசுவாசம் அப்படின்னு சொன்னால் நன்றி உள்ளது நாய் அப்படின்னு சொல்கிறபடி அந்த விசுவாசத்துக்கு பேர் போன ஒரு குணம் அந்த நாய்கிட்ட இருந்ததுனால அது அந்த விசுவாசத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தன்னுடைய உயிரையும் விடுறதுக்கு தயாரான நிலைமையில சண்டை போட ஆரம்பிக்குது. அந்த கொடிய மிருகமும் எவ்வளவோ தன்னுடைய விதைகளெல்லாம் காமிச்சு பார்க்குது. ஆனால் இந்த நாயினுடைய விசுவாசத்துக்கு முன்னாடி அது ஒன்றும் பழிக்க மாட்டேங்குது. எவ்வளோ கடிப்பட்டாலும் எவ்வளோ நகைப்பிரண்டல்கள் ஏற்பட்டாலும் கூட அது திரும்ப திரும்ப தன்னுடைய எஜமானனை காப்பாற்றணுங்கிற உத்வேகத்தோடு இருந்ததுனால அந்த உத்வேகத்தினால அதுக்கு சோர்வு கூட ஏற்படலை. எப்படியாவது காப்பாற்றணுங்கிற அந்த ஆர்வம் மட்டுமே தான் அந்த நாய்க்கு இருந்திருக்குது. இங்கே சோர்ந்து போனது என்னமோ அந்த புலி தான். ஏன்னா அந்த புலியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆகாரம். அந்த முதியவரையோ இல்லை அந்த நாயையோ பிடிச்சி சாப்பிடணும், அதுக்கு ஒரு ஆகாரம். ஆனால் நாயை பொறுத்த வரைக்கும் அது விசுவாசம். அது தான் காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் அதுக்கு இருந்ததுனால அந்த விசுவாசம் அங்கே ஜெயிக்க வேண்டிய சூழலானது அங்கே ஏற்படுது. அதனால அந்த கொடிய மிருகமாக இருக்கக்கூடிய புலி ஒரு முடிவு எடுக்குது. சரி, இப்போதைக்கு இதை விடுவோம், இதோட சண்டை கட்டி நம்ம இன்னும் மேலும் சோர்வடைய வேண்டாம், நம்ம இப்போதைக்கு இடத்த காலி பண்ணுவோம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்வாங்க ஆரம்பிக்குது. ஆனாலும் இந்த நாய் விடவே இல்லை. அதனுடைய புத்தி என்னன்னு தெரியும். மறைஞ்சிருந்து மறுபடியும் வந்து தாக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அது பின்னாடியே துரத்திட்டு ஓடுறதுக்கு அதை அந்த காட்டினுடைய வெகு தொலைவுக்கு கொண்டு போய் அதை துரத்திடணும்னு சொல்லி அந்த கொடிய மிருகத்துக்கு பின்னாடியே ஓடுது. அப்படி அவ்வளோ தூரம் தன்னுடைய உயிரையும் அதுக்கு பெருசுப்படுத்தாமல் அந்த முதியவர் மேலே இருந்த அந்த விசுவாசத்துக்காக வேண்டி
அவ்வளோ பெரிய போராட்டத்தை அது ஏற்படுத்திக்கிச்சு. அதனால் அந்த கொடிய மிருகத்தினுடைய பின்னாடியே அந்த நாயும் போனதுனால அந்த இடம் வந்து இப்போ பாதுகாப்பான இடமா மாறிடுச்சு. இதை ஒளிஞ்சிருந்து பார்த்த மற்ற சொந்தக்காரங்கள் எல்லாருமே இப்போ அந்த முதியவரை சுற்றி எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே திரும்பவும் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, சரி வாங்க அது மீண்டும் திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம இடத்த காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏறிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் கூட அந்த முதியவரை காப்பாற்றின நாயை பற்றி கவலைப்பட்டதில்லை. சரி, மற்றவங்களுக்கு அந்த நாயை பற்றின அக்கறை இல்லை, அது சரி. அந்த முதியவருக்கே அந்த அக்கறை இல்லை. அந்த நாய் இல்லைன்னா ஒரு நிமிஷம் நாம் என்ன ஆகியிருப்போம் அப்படிங்கிறத பற்றின சிந்தனை அங்கே இல்லாமல் போச்சு. ஏன்னா இப்போ நாம சேஃப்டி ஆகிட்டோம், நம்முடைய சொந்தக்காரங்க சேஃப்டி ஆகிட்டாங்க, இவங்களில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சந்தோஷப்பட்டு அவங்க திரும்பி அந்த இடத்த காலி பண்ணி அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க உணவு உபசரணையோட அந்த விருந்தோட ஆனந்தமாக டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு 1-2 நாட்களில் அந்த திரும்ப அந்த நாய் அங்கேருந்து வருது. ஏன்னா அந்த நாய்களுக்கு பொதுவாகவே அந்த மோப்ப சக்தி அப்படிங்கிறது இருக்குது. அது அமாவாசை இருட்டில் சோர்னு மழை பெய்யும் போது கூட ஆற்றுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டால் கூட அது தான் எந்த இடத்துல இருந்து வந்தோங்கிறத தன்னுடைய மோப்ப சக்தியினால் அறிந்து திரும்பி வரக்கூடிய அந்த விசேஷ அறிவு அதுக்கு இருந்ததுனால அதுக்கு டூருக்கு கூட்டிகிட்டு போன வண்டி இல்லைனாலும் அது திரும்பி வந்துடும். அப்படியே அது தன்னுடைய வீட்டு வாசலில் வந்து தன்னுடைய எஜமானனை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துது. அவரும் நாய் வந்துருச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த நாயினுடைய உடம்பெல்லாம் ஒரே காயமாக இருக்குது. அந்த புலி பிராண்டனது, அது கடிச்சது அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் அது மண்ணில் உருண்டு பிறண்டு அந்த புண்களுக்குள்ள சீல் பிடிச்சு அந்த துர்நாற்றத்தோட அது அங்கே வந்து நிற்குது. தன்னுடைய எஜமானனை பார்த்த ஆசையில் அந்த நாய் பக்கத்தால் வந்து அது அந்த எஜமானனை அரவணைக்கிறதுக்காக பக்கத்தால் வரும்போது அந்த கிழவர் அந்த முதியவர் என்ன பண்ணுறாருன்னா, நாயை அந்த சைடு தூரப்போ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிருமி அது எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு ஏதாவது நோய் வந்துடும், எனக்கு ஏதாவது ஆபத்தாயிரும், அதனால தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி எடுத்து அடித்து விரட்ட ஆரம்பிக்கிறார். இதை ஒரு நிமிஷம் கூட இப்படி ஒரு நிலைமை நமக்கு வருங்கிறத யோசிச்சு கூட பார்த்ததில்ல அந்த நாய். நாம் எப்படி அந்த முதியவர் மேலே விசுவாசமாக இருந்தோமோ அந்த மாதிரி அவரும் அந்த பழைய பாச பிணைப்போட நம்மளை அவர் கவனிப்பாருங்கிற நம்பிக்கையில் அது திரும்பியே வந்தது. அப்படி வந்த நாய்க்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். தன்னுடைய எஜமானன் நம்மளை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி அடித்து துரத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடிய மிருகத்துக்கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தில் கூட தன்னுடைய உயிரை விடாத அந்த நாய் அவ்வளோ கடின சித்தத்தோட தன்னுடைய எஜமானனை காப்பாற்றணுங்கிற ஒரே முனைப்போட அவ்வளோ போராடும் போது அந்த நாய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வரலை. ஆனால் இவர் அடித்து துரத்துனதில் அந்த நாய்க்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. அந்த பழைய அன்பு நீ கிடைக்க பெறாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் போது அதனால மனம் தாங்க முடியறதில்ல. ஊரினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய கீழே போய் விழுந்து அது படுத்துக்கிட்டு ஓன்னு ஒரு சப்தத்தை ஏற்படுத்தி தன்னுடைய உயிரை அதை அங்கேயே விட்டுருச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த முதியவர் பண்ணின அந்த துரோகங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும் நாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த நாய் அங்கே வந்து சண்டை போடலான்னு சொன்னால் இன்னைக்கு அந்த வீட்டில் வந்து காரியம் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த முதியவருக்கு. அந்த முதியவர் அங்கே உயிரோடு இருக்கிறதுக்கு 100% முக்கியமான காரணமே அந்த நாயினுடைய அந்த சண்டை தான். அந்த நாய் அந்த முதியவர் மேலே வச்சுருந்த விசுவாசம் தான் காரணமாக இருந்துச்சு. ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அந்த நாயை விரட்டி விடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அக்கிரமமான ஒரு விஷயமா இருக்கும்.
இதை நினைக்கும் போது அந்த முதியவர் மேலே நமக்கு எல்லாம் எவ்வளோ கோபம் வரும். இப்படி ஒரு துரோகத்தை அந்த முதியவர் பண்ணிட்டாரு, இவ்வளோ விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணி அந்த நாய் செத்து போனதுக்கு ஒரு காரணமாக வேண்டிய சூழலில் கொண்டு போயிட்டாரு. இவெல்லாம் மனுஷனா? இவன் மனசில் கொஞ்சமாவது ஈரம் இருக்குமா அப்படின்லாம் நமக்கு கேட்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு செயலை தான் அந்த முதியவர் செஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு முதியவருக்கு நம்மளால மன்னிப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் யாராலையும் அதை மன்னிக்க முடியாது. இந்த துரோகமானது மன்னிக்க முடியாத துரோகமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அந்த முதியவர் பண்ணினது. இதுதான் சாமி சொன்ன ஒரு கதை. இப்படி ஒரு துரோகத்தை அந்த முதியவர் பண்ணிட்டாரு. எதுக்காக, யாருக்காக அப்படின்னா, அவர் இங்க அரவணைச்சது தன்னுடைய பந்துக்களை, தன்னுடைய சொந்தக்காரங்களை. ஆனா அவங்க என்ன பண்ணினாங்க, ஆபத்து வேலைகளெல்லாம் அவங்கவுங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ஆளுக்கு ஒரு திசையில் ஓடி போனவங்க. அவங்கள அவர் அவ்வளோ பக்குவமாக பார்த்துக்கிறாரு, அவ்வளோ விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு, வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சு டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பாடு போடுறாரு. ஆனால் அவர் அந்த நேரத்தில் சிந்திக்கலை, ஏண்டா எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எங்கடா ஓடினீங்க அப்படின்னு அவருக்கு தெரியலை அப்போ. ஆனால் ஆபத்து வர்றப்போ உதவி பண்ணின அந்த நாயை, அந்த காப்பாற்றின நாயை அடித்து விரட்டுறதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனசு ஏற்பட்டிருக்குது. அப்போ அந்த முதியவருக்கு உண்மையாகவே நம்மளுடைய பந்துக்கள் யாரு, சத்துருக்கள் யாருன்னு அவருக்கு தெரியலை. நம்மளோட அதிகமாக ஸ்நேகம் வச்சுருந்தது அந்த நாய் தாங்கிறத அவர் புரிஞ்சிக்கவே கிடையாது. அந்த நாயினுடைய அந்த அன்பையும் அந்த விசுவாசத்தையும் அவரால் புரிஞ்சிக்க முடியல. அதே சமயம் அந்த சொந்தக்காரங்களுடைய மனநிலைமையும் அவரால் புரிஞ்சிக்க முடியல. அவங்கெல்லாம் ஆபத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிறத கூட அவர் கவனிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் அறியாமையில் இருக்கிறார். சொந்தக்காரங்க எல்லாருமே நமக்கு உதவி தான் செய்வாங்க, நல்லது தான் செய்வாங்க, ஆபத்து நேரத்தில் அவங்க தான் கூட இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு திட நம்பிக்கையை நம்பினது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் ரியாலிட்டியாக நடந்த விஷயத்தை கூட அவர் அறியாமை மறைச்சு போச்சு. அந்த அளவுக்கு நாம ஒரு பாச பிணைப்பை உள்ளுக்குள்ளார ஒவ்வொருத்தர் சொந்தக்காரங்க மேலேயும் நம்ம வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த முதியவரும் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இது ஒரு அறியாமையினால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இது அந்த அறியாமை முதியவருக்கு இருந்ததுனால தான் உண்மையாகவே நம்மளை ஸ்நேகித்தவர் யாரு, உண்மையாகவே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் விட்டுட்டு ஓடுறவங்க யாருங்கிறது அவருக்கு தெரியாமல் போச்சு. அதை அனுபவிச்சும் கூட அவர் இன்னும் திருத்தலைனா அப்படின்னா அவருடைய நிலைமை என்னவா இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதான். இதுதான் இந்த கதையினுடைய தாத்பரியம். ஆனால் இதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, அதில் அந்த முதியவர் அப்படின்னு சொல்றது அந்த மன்னிக்க முடியாத துரோகத்தை செஞ்சு குற்றவாளி கூண்டில் நின்றுட்டு இருக்கக்கூடியவர், அசிங்கப்பட்டு நிற்கக்கூடியவர் யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை, அது நாம தான். அங்க விசுவாசமாக இருந்து சண்டை போட்டது யாரு அப்படின்னா அந்த நாயானது அது நம்மளுடைய ஜீவனாக இருக்குது. அவனுடைய ஜீவனே அந்த விசுவாசம் உள்ள நாயாக இங்க சித்தரிக்கப்பட்டிருக்குது. இந்த பந்துக்கள் அப்படின்னு அந்த முதியவர் நினைச்சது அது நம்முடைய ஆசா பாசங்களாக இருக்கக்கூடிய ராகத்வேஷத்தை உண்டு பண்ணக்கூடிய குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்களுக்கு தான் நாம முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறோமே தவிர அந்த நாயை பற்றி, அந்த ஜீவனை பற்றி நம்ம இது வரைக்கும் கவனிச்சதே கிடையாது. எத்தனை சூழல்கள் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல இருந்திருக்கோம். எத்தனை சூழல்களில் இந்த ஜீவனை பற்றி ஒரு விஷயத்தையும் யோசிக்காம நம்மளுடைய சொந்த ஆசாபாசங்களுக்காக அந்த ஜீவனை வெளியில போக சொல்லி துரத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த முதியவராது இந்த கதையில ஒரே ஒரு முறை தான் அந்த நாயை துரத்தினாரு, ஒரே ஒரு முறை தான் அந்த நாயை சாகடிச்சாரு. ஆனால் நம்ம ஒவ்வொரு செகண்டுமே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய நாயை வெளியில இருக்கக்கூடிய நம்முடைய ஆசா பாசங்களுக்காக வேண்டி அனுதினமும் ஒவ்வொரு கணமும் அதை வெளியில துரத்திக்கிட்டே இருக்கிறோம், அடிச்சு அடிச்சு துரத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய முக்கியத்துவம் இந்த ஆபத்து நேரங்களில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு நம்முடைய ஆசா பாசங்களோ நம்மளுடைய குணாதிசயங்களோ அங்கே உதவி பண்றது கிடையாது. நம்மளை ஒவ்வொரு கணமும் காப்பாத்திட்டு இருக்கிறது நம்மளுடைய ஜீவன் தாங்கிறத நாம இன்னும் உணராமலே இருக்கிறோம். எப்படி அந்த முதியவர் அந்த நாயினுடைய அந்த காப்பாத்தின விஷயத்தை மறந்து இருந்தாரோ அந்த மாதிரி தான் நாமளும் ஒரு அறியாமையில இருந்து அந்த ஜீவன் நம்மளை காப்பாத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத உணராமலே இருக்கிறோம். நமக்குள்ளார நம்மளுடைய எல்லா செயல்பாட்டுக்கும் காரணமா இருக்கக்கூடிய, நம்மளுடைய எல்லா ஆரோக்கியத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய
அந்த ஜீவனை மறந்துட்டு இந்த இந்திரிய சுகங்களால ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆசா பாசங்களை மட்டுமே முன்னிறுத்தி நாம் அதை அதோகதியாக நாசமடைகிறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய உயிர் நாசம் அடையுது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, அந்த உயிர் தான் வெளியில் வருது, வெளியில் வந்து பந்தப்படுதுன்னு அது மேலே பழியே போட்டுற முடியாது. ஏன்னா சாமி இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரணத்தை சொல்கிறார். நம்முடைய உயிர் நாசமடைவதற்கு காரணம் நாம் தான். ஏன் நாம தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாம் எல்லாருமே பேய் பட்டிகளாக இருக்கிறோங்கிறார். பேய் பட்டி அப்படின்னு சொன்னால் அது மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நாம் எப்படி வெறி பிடிச்ச நாய் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில், அந்த மாதிரி பேய் பட்டிகள் அப்படின்னா வெறி பிடிச்ச நாய்கள்னு அர்த்தம். நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, தனக்கு சாப்பாடு போட்ட எஜமானே கடிக்கும். அதுக்கு அந்த நன்றி விசுவாசம் எதுவுமே இருக்காது. நம்மளை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்களவே நம்ம நாசம் செய்வோம். அப்படிதான் அந்த வெறி நமக்கு பிடிச்சி போச்சு. யார் நம்மளை காப்பாற்றுறாங்கன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு அந்த வெறி பிடிச்சதுனால நம்மளை காப்பாற்றுற ஜீவனவே நாம சாகடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய உயிரானது கீழ்நிலை அடைஞ்சு செத்து போகிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. இனி ஒரு முறை நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த முதியவருக்கு இன்னொரு தடவை இதே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி ஒரு விசுவாசமான நாய் கிடைக்குமான்னு தெரியாது. அப்போ அவருடைய உயிரை எந்த பந்துக்களும் இங்கே வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது. அப்போ நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவனை பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய வேலை. அதை காப்பாற்றாம நம்ம வேற எதுக்காவது முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொன்னால் நமக்கு வெறி பிடிச்சி போச்சு. நமக்கு இந்த யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி தன்னிலை மறந்து போச்சுன்னு அர்த்தம். நம்மளை சிநேகித்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவனவே நாம் திருப்பி சிநேகிக்காம அதை வெளியில விட்டு நாசமாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த முதியவருக்கு என்னென்ன தண்டனையெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நாம் யோசிச்சு வச்சுருந்தோம்னு சொன்னால் அந்த தண்டனையெல்லாம் நமக்கு நாமே கொடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நாமளும் அந்த முதியவரும் ஒரே நிலைமையில இருக்கிறோம். அவர் அந்த நாய் மேலே கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் இருந்ததுனால தான் அந்த நாய் செத்து போச்சு. நாமளும் நம்ம ஜீவன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஜீவனும் நசிச்சு போயிட்டே இருக்கு. அதனால தான் சித்தவேதத்தினுடைய 3ஆம் அத்தியாயத்தில் சாமி ஒரு கேள்வி கேட்பார். இந்த கேள்வியை எனக்கு படிக்கும்போது எனக்கு ரொம்ப விசேஷமான கேள்வியாக தெரிஞ்சது. உம்முடைய ஜீவனை நீர் நேசிக்கிறீரா அப்படின்ட்டு. ஆமாம் நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி என்ன வருது தெரியுங்களா? அப்பொழுது செத்து போவீரான்னு அடுத்த கேள்வி வருது. ஆமாம் செத்து தான் போவேன்னு சொன்னால் நேசித்தா அதை எப்படி நீ சாகிறதுக்கு அனுமதிப்ப? தன்னுடைய ஜீவனை நாசமாகிறதுக்கு அனுமதிக்கிறது எப்படி சிநேகமாகும்? தன்னுடைய ஜீவனை வெளியில விட்டு தீர்ப்பது எப்படி சிநேகமாகும்? அதை நேசிக்கிறதா தான் அதை உன்னுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்க வல்லவா நீ செய்யணும். யார் ஒருத்தர் தன்னுடைய ஜீவன் நேசிக்கிறாரோ அவர்கள் செத்து போவது கிடையாது. யாரெல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தன்னுடைய ஜீவனை நேசிக்காதவர்கள் தான். அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஜீவனை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஜீவன் நசிஞ்சு போகிறதுங்கிறது உறுதி தான். ஏன்னா நம்ம வெளியில பார்க்கக்கூடிய இந்த கனவுகளை உண்மைன்னு நம்பி நாம அதுல பந்தப்பட்டு இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய அந்த அக்ஷரமா இருந்த ஒரு பொருளுக்கு அழிவை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இந்த சொப்பனத்துக்கு முக்கியம் கொடுத்து உண்மையை நாம உண்மையாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை நாம கைவிட்டுட்டு இருக்கிறோம். எப்படி இது சொப்பனம், இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு அவசியம் இல்லாதது, நம்மளுடைய ஜீவன் தான் முக்கியங்கிறத நாம தீர்மானிக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய உண்மையான ஆன்மீக பயணம்ங்கிறதே தொடங்குது. அந்த ஜீவனுடைய முக்கியத்துவம் புரியதான் அது மேல ஸ்நேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மேல ஸ்நேகம் வந்துருச்சுன்னு சொன்னா வேற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னொருத்தரை சந்திக்கணும்னா ஜீவனை இழக்கணும். இப்ப ஜீவன் முக்கியமா அவரை சந்திக்கிறது முக்கியமானு கேள்வி கேட்டா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவ ஸ்நேகம் ஜீவனை மட்டும் பாருன்னு தான் சொல்லுவோம். சித்தவேதம் படிக்கணும், ஆசிரமம் போகணும், எது முக்கியம்? ஜீவன் முக்கியமா, சித்தவேதம் படிக்கிறதும் ஆசிரமத்துக்கு போறது முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த உண்மையான ஜீவ ஸ்நேகம் இருந்தா பேசாம ஜீவனை காப்பாத்துன்னு தான் சொல்லுவோம். இப்ப நமக்கு அந்த ஜீவ ஸ்நேகம் குறைவா இருக்குது.
ஏன்னா அறியாமையில் இருக்கிறோம். அந்த கிழவர் மாதிரி, அந்த முதியவர் மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், நம்மளுடைய சொந்த பந்துக்களை பார்க்கணும், நம்முடைய ஆசா பாசங்களை நிறைவேற்றணும். இப்படியாக எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை எப்படி வேணால் நம்ம நியாயப்படுத்தலாம். ஆனால் அது உண்மையான ஒரு விஷயமாக வராது. சத்தியம் அப்படிங்கிறது என்றைக்குமே உள்ளுக்குள்ளார தான் இருக்குது. அசத்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இது சரியானது தான் அப்படின்னு நம்ம இங்கே நியாயப்படுத்திட முடியாது. அதுதான் சித்தவேதம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். தன்னைத்தான் அறியாமல் மற்றொன்றை பார்த்து கொண்டிருப்பதால் தான் தான் இன்னதென்று அறியாமல் செத்து போவதற்கு காரணமாகிறது. அந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை தான் நம்ம பார்க்கணும். அதை பார்க்காத அத்தனை நேரமும் நம்ம இன்னொன்று பார்த்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி இன்னொன்று பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம செத்துட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த நாயை, அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய காப்பாற்றுற அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம் அதோகதியாக வெளியில் விட்டுட்டே இருக்கிறோம். நாம் பேய் பட்டிகளாக இருந்து நமக்கு பைத்தியம் பிடிச்சி போய் நம்மளுடைய எஜமானவே மறந்து போய் நம்மளை யார் காப்பாற்றுறாங்கங்கிறதே தெரியாமல் அவரவே நாம் வெளியில் விட்டு சாகடிச்சிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதுதான் பந்துக்களும் சத்துருக்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் சாமி அவ்வளோ ஆழமாக ஜீவனுடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்துக்கிற அளவுக்கு ஒரு கதை ரூபமாக நம்மளுடைய செயல்பாடு என்னவாக இருக்குது ஜீவன் மேலே அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சாமி இந்த ஒரு டாப்பிக்கை சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம் இந்த உபதேசத்தை வாங்கினதனுடைய நோக்கமே அவருடைய ஜீவனை ரட்சிப்பதற்காக தான், வேற எதுக்காகவும் கிடையாது. ஏன்னா இந்த உபதேசமானது ஜீவ ரட்சைக்குரியது அப்படின்னு தான் சாமி சொல்றார். அதனால தான் இதுக்கு எந்த ஒரு மதிப்பையும் அவர் கொடுக்கல. இதுக்கு இவ்வளோ ரூபா வாங்கிட்டு உபதேசம் கொடு அப்படிங்கிற மதிப்பை அவர் கொடுக்கல. அப்படி கொடுக்கறதா இருந்தால் அவருடைய உயிரை காப்பாற்றுனதுக்கு இதுதான் மதிப்புன்னு ஆகி போயிடும். 1000 ரூபா வாங்கணும்னா 1000 ரூபா தான் அவருடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கான மதிப்புன்னு ஆயிரும். 1,00,000 ரூபா வாங்கினா 1,00,000 ரூபா தான் அவருடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கான மதிப்புன்னு ஆயிரும். அதனால தான் மதிப்பிட முடியாததை இலவசமாகவே கொடுக்க சொல்லிட்டார். அது அந்த தயவில் நமக்கு சாமி கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு விஷயம் இது. அவர் எப்படி தன்னுடைய ஜீவனை சிநேகித்து அவர் அதை உள்ளுக்குள்ளார நிலைநிறுத்தி வச்சாரோ இதே விதையை வச்சு நாமளும் இதே விதையை வச்சு தான் தன்னுடைய ஜீவனை நேசித்து அதை உள்நிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். அதனால் இந்த வெளியில் இருக்கக்கூடிய அது எந்த விஷயமாக இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டியது தான். அது நமக்கு ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை எந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம நியாயப்படுத்துறதுங்கிறது அது தவறான ஒரு விஷயம். அதனால் அது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியது. நாமளும் பழக்க வழக்கத்தினால இன்னும் கொஞ்சம்னு சொல்லி அந்த பந்தங்களை மேலும் மேலும் நாம் அடுத்தடுத்து ஏற்படுத்திட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். நமக்குள்ள இந்த ஜீவ ஸ்நேகத்தை அதிகப்படுத்திட்டு இந்த பந்தங்கள்ல இருந்து நாம் விடுதலையாகிறது மட்டுமே மோட்சமாக முடியும். எவ்வளோ சீக்கிரம் இந்த பந்துக்கள் யாரு சத்துருக்கள் யாருங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோமோ, எவ்வளோ சீக்கிரம் வெளியில் இருக்கக்கூடிய இந்த சொப்பனமாக இருக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தவிர்த்துக்கிட்டு உள்நிலைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. நம்மளுடைய ஜீவனை நாம் உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்காக நாம் உள்ளுக்குள்ளார இருந்தால் தான் முடியும். நாம் வெளியில் இருந்துட்டு ஜீவனை உள்நிலைப்படுத்த முடியாது. அப்போ உள்ளுக்குள்ளார போகிறதுக்கான வழியை நாம் கண்டுபிடிச்சாகணும். அது உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்துறதுக்கான நிலைமையை நாம் புரிஞ்சுக்கிட்டாகணும். அதனால தான் அவருடைய ஜீவன் மேலே அந்த ஸ்நேகம் வேணும் அப்படின்னு சாமி சொன்னதுக்கு காரணம். அதுவே ஈஸ்வர சேவையாகவும் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி பாலசுப்ரமணிய ஐயா சொன்னபடி அவருடைய ஜீவனை அவனவனுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறத தவிர வேற வழிபாடு முறையே கிடையாது. அப்படி வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு முறை தான் ஈஸ்வர மதம்னு சொல்லக்கூடியது. அந்த ஒரு மதத்தை தவிர வேற ஒரு மதத்தை நம்ம பின்பற்றோம்னு சொன்னால் நாம் ஜீவனை இழந்து நாசமாக வேண்டிய சூழல் தான் ஏற்படும். அதனால் அவருடைய உள் மார்க்கத்தை சரி பண்ணி தன்னுடைய ஜீவனை உள்ளுக்குள்ளார நிலைநிறுத்தி வச்சு அந்த ஜீவேஸ்வர ஐக்கிய நிலைமை அடையிற வரைக்குமே இந்த ஜீவனை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப சிரமத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சால் மட்டுமே தான் அது சாத்தியமாகும். அதனால் இந்த முதியவர் மாதிரி இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ கேட்டுக்கணும். இன்னும் எவ்வளோ நாள் அந்த முதியவராகவே நாம் இருக்க போகிறோம்? எப்போ நாம் சாமி சிவானந்த பரமஹம்சர் மாதிரி தன்னுடைய ஜீவனை உள்நிலைப்படுத்துகிற அந்த ஜீவனை சிநேகிக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் வரப்போகிறோம்?
அப்படிங்கிறது தான் இங்கே ஒவ்வொருத்தரும் கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த பந்துக்களும் சத்துருக்களுங்கிற ஒரு விஷயத்த இதை அடிக்கடிக்கு இதை படித்து நம்ம அந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் அது. அதனால் இதை அடிக்கடிக்கு எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்திக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த டாப்பிக்கில் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கலாங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ஐயா, கதை சொல்லி எல்லாரையும் தூங்க வச்சிட்டேனா? நிறைவு செய்யலாங்களா ஐயா? ஓகேங்கம்மா, சரிங்கம்மா, சந்தோஷம், சந்தோஷம். சரிங்க, அப்போ நாம் இந்த உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு ஒரு உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. அப்போது மனசால் நினைக்கிறது மூலமாக இந்த ஜீவன் வெளியில் போகுது அப்படின்னு சொன்னால் அதுவும் அங்கே நிறுத்தப்பட வேண்டியது தான், அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது தான். வாக்கால சப்தம் மூலமாக தன்னுடைய ஜீவன் வெளியில் போகுது அப்படின்னு சொன்னால் அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது தான். கர்மமாக இருக்கக்கூடிய வாயுனால இந்த ஜீவனானது வெளியில் போகுது அப்படின்னு சொன்னால் அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது தான். ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம போகணும், இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுக்கிற நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவன் மேலே ஸ்நேகத்தை அதிகப்படுத்தி அதை தன்னிலைப்படுத்துறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சித்த வித்தையை எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே பூர்வ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் சாத்தியமாகும். அதனால் ஒரு நிமிஷம் நேரம் கூட நாம் அதை வீணடிக்காமல் அந்த சதா அபியாசத்தில் நாம் இருந்தால் தான் அந்த ஜீவன் மேலே இருக்கக்கூடிய ஸ்நேகமானது பலப்படும். அப்படி அந்த ஸ்நேகம் பலப்படாமல் நாம் இந்த பந்தத்திலிருந்து விடுதலையாகிறதுங்கிறது ரொம்ப முடியாத விஷயமாக மாறிடும். அதனால் இந்த சத்திய வாசகத்தை எப்போவுமே மறக்காமல் அதுக்கான ஒரு முயற்சியாக மேலும் கீழும் சதா அபியாசத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ரொம்ப பதட்டப்படாம சொன்னீங்க ரமேஷ் ஐயா. பதறாம அந்த கதையை ரொம்ப நிதானமா நடையா இருந்தது. பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க மனம் பேசிச்சு ரொம்ப எல்லாருக்கும் சரியா உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சந்தோஷம், ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.